இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. த கேரளா ஸ்டோரி 2 கோஸ் பியாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்திருக்கு. இதோடைய டீசர் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். காமாக்கிய நாராயண் சிங் அவர்களுடைய இயக்கத்துல விபுல் அம்ருதல் ஷா அவருடைய தயாரிப்புல இந்த படம் வெளியாக போகுது. अम्मी अबे 3 लड़कियां और लानी है। अब की बार ऊंची जात की लड़की लाएं। 27ஆம் தேதி வெளியாக போற இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். நான் உங்க ஹரிஷ் முகத்தில் பேசுறதுக்காக பேர் நினைச்சிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர் டீசர் பத்தி பேசியிருக்கோம். இப்போ இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உருக்கமா இருந்தது. லைக் என்ன சொல்றது, இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்றது தெரியாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க. லைக் அவங்க மேரா அப்துல் ஐசா நஹிஹேன்னு சொல்றப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அவன் மேல எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இந்த பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் அது என்ன கன்வெர்ட் பண்ணணும்ன்ற ஒரு இதுக்காக இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்கன்றப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த 3 பெண்களுமே நம்ப வச்சு ஏமாற்றப்பட்டு இருக்கிறது தான். இது கேரளா ஸ்டோரின்னு சொல்றாங்க, பட் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்கும்போது கேரளா ஸ்டோரிங்கிறது பேன் இந்தியாவா பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா லாங்குவேஜஸ்ல விடலாம் அப்படின்றது தான். ஏன்னா பர்த் வாட்சிங் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சம்திங் அவங்க எதுவும் புனையப்பட்ட கதை அப்படி கிடையாது. திஸ் இஸ் அ ரியல் ஸ்டோரியா அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது எல்லா லாங்குவேஜஸ்லயும் எல்லாருமே, ஏன்னா பெண்ணை பெற்றவர்களுக்கு தான் அந்த வலி என்னன்றது தெரியணும். அது எல்லா லாங்குவேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா தெரியணும்ன்றது தான் என்னோட இது. ஸோ நான் அந்த இதுக்காக நான் அதை மற்ற லாங்குவேஜஸ்லயும் அது டப்பிங் அட்லீஸ்ட் கொடுக்கலாம், ரீமேக் பண்ணலனாலும் டப்பிங் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் பேசுறேன் நான். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் லைக் ஆல்மோஸ்ட் அதை தான் சொல்ல வராங்க. இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்ற கேள்விகளோட எல்லாருமே முஸ்லிம்ஸா மாத்தணும்ன்றது தான் சொல்ல வராங்க. அது எப்படி அது ஒரு வலுக்கட்டாயமான ஒரு மதமாற்றம் செய்ய முடியும்ன்றது எனக்கு தெரியல. சோ அந்த வலுக்கட்டாயமான மதமாற்றம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக பெண்களை உணர்ச்சிகள் ரீதியாக தன்வயப்படுத்தி அந்த வலுவிழக்க செஞ்சுட்டு அவங்கள கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இந்த பெண்கள் ஏமாந்து நிக்கிறாங்க. லைக் அந்த கேமரா வைக்கிறது ஆகட்டும், இல்ல அந்த பொண்ணை நீ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறப்போ அவன் அந்த வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போறதாகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வைஃபை வீட்டுல வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போற விஷயங்கள் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஸ்டில் இது இப்ப ஒரு கன்வெர்ட் பண்றதுக்காக ரிலிஜனுக்காக பண்றாங்கன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் அதர் திங் ஒரு வீட்டுல சைவம் அசைவம்ன்றது 2 பேருமே சாப்பிடுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கான பாத்திரங்கள்ல வச்சு சர்வ் செய்யப்படும் அப்படின்றது தான். பட் இதுல அந்த பொண்ணு நான் பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அதை எடுத்து வலுக்கட்டாயமா அந்த வாயில நுந்தி விடுறாங்க அப்படின்றது ஏற்க முடியாது. ஏன்னா உணவுக்கு கூட சுதந்திரம் இல்லை, தான் உண்ணும் உணவுக்கு கூட சுதந்திரம் இல்லாத ஒரு இதுக்காக கன்வெர்ட் ஆகணுமான்ற கேள்விகள் நிறைய வருது. உனக்கு எப்படி இருந்தது அது பாக்குறோம்? கேரளா ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான், ஆனா கேரளா மட்டுமே மையப்படுத்தி இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் பார்ட் இப்போ இது எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, ராஜஸ்தான் போகுது, மத்திய பிரதேஷ் போகுது, கேரளா ஒரு பக்கம் ராஜஸ்தான், இன்னொன்னு சென்ட்ரல் ஆஃப் இந்தியா, கீழே டவுன் சவுத்ல கேரளா, 3 கேரளா கனெக்டடா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேன் இந்தியா ஸ்டோரி அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். பட் அதை தாண்டி ஏன் இந்த கேரளா அப்படிங்கிற அந்த விஷயத்த சுமந்துட்டு இருக்க அந்த படம் எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா பேன் இந்தியாவை நீங்க மாத்தினதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த கேரளாங்கிற அந்த டைட்டில்ல எதுக்கு அந்த பேர் இன்னும் சுமந்துட்டு இருக்கு இந்த படம் அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. பட் கேரளால அந்த என்ன சொல்றது, கன்வர்ஷன்லாம் ஜாஸ்தி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கன்வர்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கேரளால. ஹிந்துஸ்ல இருந்து முஸ்லிம்ஸ்க்கு மாறுறாங்க, ஹிந்துஸ்ல இருந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு நிறைய பேர் மாறுறாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலைஸ் பண்ண மாதிரி தான் அங்கே கேரளாவில் இருக்குன்னு சொல்லணும். லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அப்படின்னாலும் நான் நிறைய நியூஸஸ் கவர் பண்ணியிருக்கேன். அது சம்பந்தமா நிறைய நியூஸஸ் கவர் பண்ணதுனால எனக்கு ஐ பர்சனலி see this as a truth. ஒரு உண்மை வெளியில வர மாதிரி தான் நான் இதுல பாக்குறேன் நான். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு கேரளால. பட் ஆல் ஓவர் இந்தியா இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா எனக்கு அதுக்கு தெரியல, எப்படி அது சாத்தியமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது அவ்வளோ பாசிபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
25 வருஷத்துல வந்து இந்தியாவை முஸ்லிம்களுடைய நாடா நாங்க மாத்தி காட்டுறோம் அப்படிங்கிற டயலாக் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஷரியத் சட்டத்தை தான் நாங்க வந்து இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கு முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த டயலாக் ஆகட்டும், ரெண்டுமே வந்து பொலிட்டிக்கலா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். பட் ஸ்டில் இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு தகவல் வந்தது. ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த தலைவருடைய மகள், அந்த இஸ்லாமிய தலைவர் வந்து அந்த ட்ரிபிள் தலாக் சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து சாலையில போராடினவர், எதிர்கட்சிகளோட நின்று போராடினவர், அவருடைய மகள் வந்து சமீபத்துல ட்ரிபிள் தலாக் சொல்லி டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கிறதுனால தான் வந்து இந்த ட்ரிபிள் தலாக் வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணிட்டு புதுசா எல்லாருக்குமான சட்டமா கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் வந்து இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டான கவர்மெண்ட், இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டான விஷயம், அரசியலுக்காக சில விஷயங்கள் வந்து நல்லதே செஞ்சாலும் அதை தப்புன்னு எடுத்துக்காட்டுற சில பேர் இருக்கிறப்போ இந்த மாதிரி படங்கள் வெளியில வர்றதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது நிறைய உண்மைகள் சொல்லுது. இப்போ இவர் அபிஷேக் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கேரளா சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டோரி வரும்போது மட்டும் அபிஷேக் வராருன்னு நினைக்கிறேன். நிறைய தமிழ் சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய தமிழ் படத்துல நடிச்சிருக்காரு. கோலங்கள் பட சீரியல்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டரும் கூட. ஸோ அவர் வந்து இந்த மலையாளம் சம்பந்தப்பட்ட அந்த கேரளா சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டோரி வரும்போது அதுல அந்த பொண்ணுடைய அப்பாவை வராரு. ஸோ அந்த பொண்ணு கேட்கிறா, அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா என்ன நம்பிக்கைன்னு கேட்கிறாரு. எக்ஸாக்ட்லி என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்ல அந்த நம்பிக்கை என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து நான் வந்து லவ் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக கன்வர்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீ என்னுடைய மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணி வான்னு சொல்லணுமே தவிர நான் உன்னோட மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணி வரேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நான் பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயம். கண்டிப்பா ஹிந்துஸ் வந்து மெஜாரிட்டியா இருக்கிற நாட்டை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா முஸ்லிம்ஸ்க்கான நாடா மாத்தணும்னு சில பேர் திட்டமிட்டு இது போல கன்வர்ஷன்ஸ் பண்ணும்போது, நீ திட்டமிடாம கன்வர்ஷன்ஸ் பண்றது ஓகே, திட்டமிட்டு கன்வர்ஷன்ஸ் பண்ணும்போது அதை முறியடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய தாய்மதத்துக்கு அவங்களை கன்வெர்ட் பண்ணி வர சொல்லணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே டீசர்ல பேசின மாதிரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணக்கூடாது. இருந்தா மட்டும்தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஏன்னா எத்தனையோ கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆள் 17 பொண்ணுங்கள் 18 பொண்ணுங்களை ஏமாத்தி அந்த பணம் வாங்கி நகையெல்லாம் இது பண்ணிட்டு போன கேசஸ் எல்லாம் இருக்கு. அதான் தமிழ்லயும் மலையாளத்திலையும் படமா எடுத்தாங்க. நாணவன் இல்லைன்னு சொல்லி தமிழ்லயும் மலையாளத்திலையும் அதைத்தான் படமா எடுத்தாங்க. 17-18 பெண்களை வந்து ஏமாத்தின கேசஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி பண்ணப்போ. சோ இது என்னை பொறுத்தவரை வந்து ரைட் டைம் டு ரிலீஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இது உண்மையா பொய்யான்னு ஆராயறதை தாண்டி இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னும் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்காட்டுறதுக்காக இந்த ஒரு படம் வருதுங்கிறப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதை பாக்குறப்ப எனக்கு இந்த தமிழ் ஆட்கள் எல்லாம் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் உணர்ச்சிகள் நல்லா வரும் அப்படின்றத இப்ப அபிஷேக் பேசுறப்போ லைக் அந்த தன்னோட மகளோட கண்ணத்துலதான் கை வைக்கிறாரு. அதுலயே வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளவு அஃபெக்ட் ஆகுது. ஐயோ இந்த மனுஷன் எப்படி தாங்குவான் அத அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது நம்மளுக்கு. சோ இந்த மாதிரி ஸ்பாட்ல வந்து தேவதர்ஷினி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஷாலினி உன்னிகிருஷ்ணன் அந்த கேரக்டரோட அம்மாவா பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டரை வந்து அவங்க ரசிச்சு பண்ணாங்களா ரசிக்காம பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு கனெக்டா இருந்தது அந்த. கண்டிப்பா. சோ இது என்ன சொல்றது, நம்ம அடுத்த கட்டங்கள் எப்படி இருக்கும் நாட்டுல, அது வந்துட்டு ஒரு என்ன பெண்ணை பெற்றவர்கள் இந்த காதல் அதையும் தாண்டி நமக்கு ஒரு பயம் வருது அப்படின்றது தான் வந்துட்டு தெளிவா வந்துட்டு அவங்க உணர்த்துறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம என்ன சொல்றது, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்ப இவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராகேட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் இந்த பிலிம் பார்த்துட்டு இதுதான் முஸ்லிம்ஸா அப்படின்னாக்கா எனக்கு கொஞ்சம் அவங்கள பாக்குறப்ப பயம். அது எப்படி அது அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ரிலீஸ்க்குன்றது எனக்கு தெரியல. இல்ல படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வந்துட்டு நிறைய பஞ்சாயத்து ஓடுச்சு. பார்ட் 1க்கு இங்க இருக்கிற ரூலிங் பார்ட்டி டிஎம்கே சைட்ல ஆகட்டும், முஸ்லீம் லீக் பார்ட்டி ஆகட்டும், நிறைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி, நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கோர்ட்டெல்லாம் அப்ரோச் பண்ணி இதை இது பண்ணக்கூடாது, ஃபில்ம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, என்ன சொல்றது, அது வந்து பொது வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. பட் அதுவும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் இன்னும் கொஞ்சம் ஒரு மேல போய் அவங்க வந்து பொய்யை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தையும் வச்சார் அந்த டைம்ல. பட் அது உண்மை அப்படிங்கிறது நிறைய பேரும்
சொன்ன விஷயம். அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர், எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரே வந்து ஒரு பேட்டியில உண்மைன்னு அவரே சொல்லி நம்பர்ஸ் உங்களுக்கு வேரி ஆகலாம். நம்பர்ஸ் வந்து அவங்க 1 லட்சங்கிறது பெரிய அளவில் சொல்லியிருக்கலாங்க. படத்தை காட்டணுங்கிறதுக்காக 1 லட்சங்கிற ரேஞ்சில் பெருசா சொல்லியிருக்கலாம். பட் ஓகே. உண்மை அதுதான். கன்வெர்ட் பண்ணி கூட்டிட்டு போய் வேற நாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து தீவிரவாத அமைப்போட அவங்கள வந்து இணைத்து அவங்கள தீவிரவாதிகளா மாத்தி நாட்டுக்கு அகேன்ஸ்டா அவங்கள வந்து கொண்டு வந்து இங்க போராட வைக்கிறதுங்கிறது நடந்துட்டு இருக்கிற விஷயம். அதை காட்டினாங்க பார்ட் ஒன்ல. அது அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி ஓகே. இருக்கிறப்போ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், திணிப்பு அப்படின்னு சொல்றது எந்த வகையும் ஏற்புடையது இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால அந்த பார்ட் 1 ஆகட்டும், பார்ட் 2, இந்த பார்ட் 2 உண்மையை சொல்லுது. பட் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு படத்தை கோர்வையா காட்டணும், படத்தை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு த்ரில்லிங்கா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் கோர்வையா சேர்த்துக்கலாம். சேர்க்கப்படுது. ஓகே. அது என்ன ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் அப்படின்றது வேணா எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் ட்ரூ ஸ்டோரி கொடுக்க முடியாது. ஸோ பேஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஸ்டோரி கொடுத்தோம் அப்படின்னா சிபிஎஃப்சியில உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா ஸோ நிறைய கிரைம் சீன்ஸ் இருக்கும், நிறைய கழுத்தறுத்து கொலை பண்ற சீன்ஸ் நிறைய இருக்கும், ரத்தங்கள் அதிக அளவுல காட்டப்படுற மாதிரி இருக்கும். ட்ரூ ஸ்டோரியா இருந்தது அப்படின்னா, ஒரு கிரைம் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இந்த கிரைமை பேஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணிருக்கேன் அப்படின்னு போனா அது அக்செப்ட் பண்ணிட்டு அதுல சில இப்ப இதையே ஒரு 2-3 சீன்ஸ் ரிமூவ் பண்ண வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இருக்கும். சென்சார்ல கண்டிப்பா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சென்சார் போர்டு வந்து ஒரு படத்துக்கு இப்படி பண்றாங்க, ஒரு படத்துக்கு அப்படி பண்றாங்க. கிடையவே கிடையாது. சென்சார் போர்டு அன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவே போட்டிருந்தேன். சென்சார் போர்டை மாற்றி அமைக்கணும், சென்சார் போர்டு நிறைய விஷயங்களை தலையிடுறாங்கன்னு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அன்னைக்கு எஸ் வி சேகர் சார் தான் வந்து அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது, சென்சார் போர்டு வந்து அவங்க நியாயமா செயல்படுறாங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய படத்துக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சென்சார் போர்டு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. கிடையவே கிடையாது. சென்சார் போர்டு அவங்களுக்கு எந்த சீன் தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த சீன் கொண்டுருவாங்க. தேவையில்லை, இது பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணும், இது வந்து மக்கள் கிட்ட ரிலீஜியஸா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த சீன் ரிமூவ் பண்ண வைப்பாங்க. ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் இருந்ததுன்னா அதை மியூட் பண்ணணும், இல்ல அந்த சீன் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான உங்களுக்கு கட்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஜீவாவுடைய படத்துக்கு 48 கட்டுல வந்துச்சு. நான் பண்ண ஒரு படத்துக்கு வந்து 23 கட்டு. அந்த படம் 2 நாள்ல ரிட்டர்ன் வாங்க வச்சாங்க. வைகோ போராடினாரு, கருணாசனம் போராடினாங்க, தியேட்டர்ல எல்லாம் போய் போராடினாங்க, கொடியெல்லாம் தூக்கிட்டு போய் இந்த படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, இலங்கை தமிழர் சம்பந்தப்பட்ட படம், அது இலங்கை தமிழர் இருக்கு, அயன்ஸ்டா படம் இருக்குன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்ட பிரச்சனைனால படத்தை 2 நாள்ல ரிட்டர்ன் வாங்க வச்சாங்க. இத்தனைக்கும் சிபிஎஃப்சி சர்டிபிகேட் வாங்கின படம். சோ அப்படி இருக்கிறப்போ இது சென்சார் போர்டு மேல எனக்கு தெரிஞ்சு எந்த தவறுகளும் கிடையாது. சென்சார் போர்டு நியாயமா செயல்படுது. பட் என்னன்னா உங்களுக்கு சென்சார் போர்டை மாற்றி அமைக்கணுங்கிறது நான் இன்னுமே கோரிக்கை வைக்கிற விஷயம். நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது சென்சார் போர்டு. எந்த சீன் வந்து உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களோ அந்த சீனை கொஞ்சம் மாற்றி அமைக்க சொல்லலாம். ரிமூவ் பண்றதுக்கு பதிலாக அதுல சில எந்த வார்த்தைகளும் உங்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை வந்து நீங்க மியூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஓகே. சோ அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து சென்சார் போர்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு பெட்டரா இருக்கும். சோ பாப்போம். அது ரிலீஸ் டேட்டுக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர் பாக்குறப்பவே வந்துட்டு நமக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றதுதான். என்னன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்டா இல்லாம ஏதோ ஒன்று நாட்டுக்கு நடக்குதே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ படம் பார்ப்போம். இந்த 3 பெண்களின் அந்த அழுகை குரல் வந்துட்டு அது என்ன சொல்றது, மரண ஓலமா தான் வந்துட்டு காதுல விழுது. படத்துல 3 பெண்கள் தான் காட்டுறாங்க, பட் 3க்கும் மேற்பட்ட பெண்கள். ஓகே. பட் ஆனா சோ இந்த 3 பெண்களை பத்தி காட்டுறப்பவே வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. பல ஆயிரம் மக்கள் அப்படின்றப்ப வந்துட்டு எப்படியெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ படம் பார்ப்போம். பார்த்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தியேட்டர்ல பார்த்தா தான் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த படம் பார்த்துட்டு இதுக்கு விமர்சனம் கண்டிப்பா நம்ம கொடுப்போம்ன்றதுதான். 27th ரிலீஸ் ஆகுது. பிவிஆரோட ஒரு டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிவிஆர் சினிமாஸ்ல வந்து இது ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. வேற எந்த தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற லிஸ்ட் இன்னும் வரல. அது வந்தாதான் எங்க எந்தெந்த தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிய வரும். பார்க்கலாம். ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கு என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு தனியாக ரிவ்யூ போடுவோம். வேற ஒரு ரிவ்யூவோட, வேற ஒரு டீசர்ல ட்ரையல் ரிவ்யூவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.